பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அவர் பேசும்போது பார்த்தா ஒரு எம்பின்னா நம்ம பயந்துட்டு இல்லை, அவர் அதெல்லாம் இல்லை. நம்மக்கிட்ட ஒரு அப்பா அம்மா ஒரு நம்ம அண்ணன் தம்பிங்க பேசும்போது அவ்வளோ இலக்கி பேசுறாரு. எனக்கு அதில் தான் முதல்ல இந்த ஊரை போய் பார்க்கணும். இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிற இடத்துல பார்த்தா தான் நாம் மட்டும் போய் வளரும். நான் நடிகனா மேடைக்கெல்லாம் வந்தால் நமக்கு அப்பப்போ யோசிச்சுட்டு போகுது. ஸ்கூல் டேஸில் பாத்தியார் எஸ்எல்சி முடிச்சோடனே எல்லாரையும் கூப்பிட்டாரு. எஸ்எல்சி முடிச்சிங்க, எல்லோரும் வேறு வேலைக்கு போக போகிறீங்க. என்னென்ன வேலைக்கு போக போகிறீங்க? ஒரு பையனை கூப்பிட்டாரு, என்ன வேலைக்கு போக போகிறேன்? அவன் இன்ஜினியராக போகிறான். இன்னொரு பையனை கேட்டார், நான் டாக்டராக போகிறேன். ஒரு பொண்ணு கேட்டார், நீ என்னமாக போகிறேன்? சார் நான் பாஸ் ஆனால் காலேஜ் சார், ஃபெயில் ஆனால் மேரேஜ் சார். நான் எதுக்கேன் பாண்டியாடி என்ன ஆக போகிறேன்? நான் நடிகன் ஆகணும். பசங்களாம் சிரிச்சிட்டாங்க. ஏதாவது வீட்டில் கண்ணாடிலாம் இருக்குதா, முகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டுண்டா, எதுக்கு இந்த விபரீத ஆசை? இல்லை இல்லை நான் நடிகன் ஆகணும். ஆச்சாரி கேட்டேன், ஏன் நடிகன் ஆசைப்படுறேன்? அங்கே தான் சார் கலர் கலர் ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க, முகத்தில் எதுனா பிரச்சனையாக தான் மேக்கப் போட்டு சரி பண்ணிடுறாங்க, கட்டு கட்டாக பணம் கொடுக்குறாங்க, வயிறார சோறு போடுறாங்க, நல்ல நல்ல லொக்கேஷன்லாம் கூட்டு போகிறாங்க. இது எல்லாத்துக்கு மேலே நம்ம சைஸுக்கு ஒரு பொண்ணை விட்டு கட்டி பிடிச்சி சொல்கிறாங்க. இங்கே வந்த பொண்ணா சினிமா வளர்ந்தா நம்மளால் பிடிக்க முடியாதெல்லாம் பிடிக்க. எதுக்கு சொல்லுவாருன்னா, இன்னைக்கு ஒரு நடிகனாக மகிழ்ச்சியாக அவர் நிற்கும் போது இத்தனை பேர் சொந்த பந்தம் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஒரு விசில் அடித்து பாண்டியராஜனை பாருங்க. இதுதான் என் வாழ்க்கை. இந்த கைதட்டல் தான் எங்களுடைய சந்தோஷம். இப்போதான் அட்வைஸே பண்ணுறது நான். ஏன்னா நான் 3 பசங்களுக்கு அப்பா. நான் ஆரம்பித்தேன் அட்வைஸ்னாவே பசங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. நான் சமீபத்தில் ஆஸ்திரேலியா போயிருந்தேன். நிஜமாவே அங்கெல்லாம் போய் வந்துருக்கேன். அப்போது ஆஸ்திரேலியாவில் ஒரு சட்டம் இருக்குது. பசங்க எதனா தப்பு பண்ணாங்கன்னா, அப்பா அம்மா அடித்தாங்கன்னா பசங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. போலீஸ் வந்து அப்பா அம்மா பிடிச்சி போயிடும். அந்த ஊரில் சட்டம். இதில் என் பசங்கிட்ட சொல்கிறேன், டேய் பசங்க ஏதாவது தப்பு பண்ணால் அப்பா அம்மா அடித்தா பசங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறான். அந்த ஊரில் இருக்கான். உடனே என் சின்ன பையன் சொல்கிறான், அப்பா நம்ம ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகலாம். நம்மளை உள்ள வைக்கிறத பசங்க அவ்வளோ புரியா இருக்காங்க. எல்லாமே எல்லாம் தெரியும். இப்போ தொலைக்காட்சியில் வந்து எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ தமிழ் புத்தகம் பார்த்தா இங்கிலீஷ் படம்லாம் போடுறாங்க. இல்லை முத்தா காட்சியில் வந்தது. அது மாதிரி வந்ததுன்னா நான் இப்போ நிப்பாட்டா டிவி என்ன ஸ்லோ மோஷனில் போடுறாங்க. அதுக்குள்ளே அது முடிஞ்சு போகுது. திரும்பி பார்க்குறான், என்ன டிவி ஆஃப் பண்ணுவான், வந்து உட்காந்துட்டாங்க. பசங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியுது. இங்கே என்னென்னா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம். இந்த மேடையில் பெரியவங்கள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கைக்கு பாடமாக இருக்குது. அட்வைஸ் பண்ணால் நம்ம பசங்களுக்கு பிடிக்க தெரியுது. ஒரு விஷயம் பொருட்கள்லாம் எப்படி இருக்கும் அவங்க ஒருத்தர் கேட்குறாங்க. பார்த்தா ஒரு பெரிய ஹாலு, விதவிதமான சாப்பாடு எல்லாம் இருக்கு. இதுதான் சொர்க்கம், எல்லாரும் எல்லாம் சாப்பிட்டுக்கலாமா? இல்லை நரகமும் இப்படி தான் இருக்கும். பார்த்தா நரகத்தில் விதவிதமான சாப்பாடு இருக்குது. அங்கே இருக்கிறவங்களாம் கை ஸ்டிஃபாக இருக்குது, எடுத்து சாப்பிட முடியாது. எல்லாம் இருக்கும், சாப்பிட முடியாது. அதான் நரகம். இப்போ சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அங்கே இருக்கும் கை ஸ்டிஃபாக இருக்குது. என்ன பண்ணுறான்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஊட்டி விட்டுருந்தான், இன்னொருத்தர் ஊட்டி விட்டுருந்தான். அதைத்தான் இந்த அமைப்பு செஞ்சுருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிருக்கா. என்னை கூப்பிடுறத உதயா எங்கள் வீட்டில் என்னுடைய நைபர் அவர் சொல்லணும்னா நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க. ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம், பில்லு வரப்போது ஏற்றி போயிடுவோம் கை கழுத்து. பில்லை நம்ம கொடுத்துருவோம், அதான் நான் கொடுக்கலான்னு தான் விட்டேப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி நண்பர்களே பார்த்துருக்கேன். ஆனால் உதவி அப்படி கிடையாது. உதவி செய்யறதுக்காகவே பிறந்த ஒரு மனிதர். யாருக்கா என்ன பிரச்சனைனா என்ன பிரச்சனை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இப்படிப்பட்ட நல்ல இதயங்கள்லாம் கூடுற இடத்துல நம்மளாம் வந்து போனால் நமக்கு நல்ல எண்ணங்கள்லாம் வரும். அதுக்காக வந்து ஒரு விஷயம் அதிகமாக மகிழ்ச்சியான நேரம் தூக்க கலங்க வந்து தூக்கிட்டு இருக்கக்கூடாது. தென்னை மட்டை, ஒரு தென்னை மட்டையினுடைய ஆயுள் காலம் எவ்வளோன்னு கேட்டேன். 6 மாதம். அது கூர்த்து விட்டு உழைச்சி காஞ்சி விழுந்துடும் ஒரு தென்னை மட்டை. ஆனால் விழுந்த பிறகு அந்த தென்னை மரத்தில் அந்த மட்டை இருக்கிறதுக்கான ஒரு வடு இருக்குது. தென்னை மட்டையோட வடு எல்லாம் சேர்ந்து தான் தென்னை மரமாக இருக்குது.
6 மாத ஆயுள் கொண்ட ஒரு தென்னை மட்டை கூட இந்த உலகத்தில் தன்னை பதிவு கொண்டு போகுது. 60-70 வயசு வாழ போகிறோம், நாம் ஏதாவது பதிவு பண்ணணும். சும்மா வாழ்ந்தோ போனது கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே இருக்கப்படுறாங்க. இந்த அமைப்பாளரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். கலைத்துறையினருக்கு இவங்களுக்கு அவ்வளோ நெருக்கம். தியாகராஜ பாகவதற்கு இவங்க காட்டின அன்பு இருக்குது. நான் நெட்டில் படித்தப்போ பார்த்தா அதே தப்பா. சினிமாக்காரர் மேலே சினிமாக்காரர் வீடு தர மாட்டாங்க, 2வது பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, சினிமாக்காரர் கிரெடிட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சினிமாக்காரனுக்கு மரியாதை கொடுக்குற இந்த வம்சத்து மேலே வந்து நிற்கிறத பெருமையாக இருக்கு. தியாகராஜ பாகவதர் என்எஸ்கே அவர்கள் வரைக்கும் இங்கே வந்து எப்படிலாம் பழகினாங்கிறத சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. யானைக்கே அல்வா கொடுத்துருக்கலாம். இதை விட என்ன வேணும்? கலைஞர்களை ஊக்குவிப்பவர்கள் அவங்கெல்லாம் பிரம்மா மாதிரி தான். சினிமாக்காரர்கள்னு ஐயாவெல்லாம் கூத்தாடி அப்படின்னு தள்ளி வைக்காம கலைஞர்களை உற்சாகப்படுத்தும் போது நாங்கள் இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்துவோம். இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் வரை கலை வாழும். இந்த விழாவுக்கு அழைத்தது மூலம் எனக்கு அந்த பட்டியலில், கலைஞர்கள் பட்டியலில் யாரெல்லாம் வந்து போனாங்களோ அந்த லிஸ்ட்டில் இந்த பாண்டியராஜை சேர்த்ததுக்கு நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய பாண்டியராஜன் அவர்களை நீங்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டவுடன் உடனடியாக அவர்கள் சம்மதத்தை பெற்று தந்தார்கள். அதற்கு உறுதுணையாக இருந்த தம்பி பால் உதயசூரியன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது சொக்குதே மனம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னால் முக்கூடல் இந்து நாடார் மகிமைச் சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகர் சீனியர் வழக்கறிஞர் அருமை தம்பி MSR ஆறுமுகபூதி அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். சீரோடும் சிறப்போடும் அருள்மிகு முத்துமாலையம்மன் அருளால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 10ஆம் நாள் திருநாள் விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் கடம்பூர் திரு MR ஜனார்தனம் அவர்களை மற்றும் இவ்விழாவில் முன்னாள் அமைச்சர் திரு டாக்டர் வரமுடவில்லை என்றாலும் இந்த விழா சிறப்புடைய வாழ்த்துக்கள் என்று கூறிய டாக்டர் பூங்கோதை ஆழ்வார் அவர்களையும், சேரன் மகாதேவி முன்னாள் MLA டி வேல்துறை அவர்களையும், பாலகன் பூமார்பீடி அதிபர் திரு GSR பூமி பாலகன் அவர்களையும், சென்னை ANG திரு ரவீந்திரன் அவர்களையும், ஜென்டெக் சென்னை திரு பால் உதயசூரியன் அவர்களையும், முக்கூடல் மும்பை நாடார் சங்க தலைவர் திரு மோகன் அவர்களையும், செயலாளர் மற்றும் ஆதிலால் அவர்களையும், அம்பை தாசில்தார் சேதுராமலிங்கம் அவர்களையும், CSC அரி கேப்ஸ் ஆதிஸ் அவர்களையும், SVP சண்முகநாதன் அவர்களையும், ஆசிரியர் காண்டிவன் அவர்களையும், தலைமை ஆசிரியர் புகழேந்தி செல்வகுமார் அவர்களையும், ஆசிரியர் பன்னீர்செல்வன் குமார் அவர்களையும், திரு SK பொன்னையா, பூக்கடை பாலசுப்ரமணியம் அவர்களையும், SVP பாபுசேட் அவர்களையும், முத்துக்குமார் சென்னை ஜெயக் சங்கர் அவர்களையும், நாடார் இளைஞரணி தலைவர் ராகுல் அவர்களையும், இவ்விழாவில் கலந்து கொண்ட மேலும் பிரஸ் முருகேசன் அவர்களையும், முன்னாள் துணைத் தலைவர் முருகன் அவர்களையும், RK ஸ்டுடியோ அவர்களையும், கணேஷ் அவர்களையும், பெட்டிக்கடை முருகன் அவர்களையும், மும்பை நாடார் சங்க நிர்வாகிகள் அனைவரையும் மற்றும் லட்சுமணன் அவர்களையும், வழக்கறிஞர் செந்தில்குமார் அவர்களையும், ஹரிராம் சேட் நற்பணி மன்றம் தலைவர் நிர்வாகிகள் அவர்களையும், பரணி சங்கம் அறக்கட்டளை இயக்குனர் அனைவரையும், இவ்விழாவில் உரிய பாதுகாப்பை அளித்து வரும் காவல்துறை மற்றும் ஹோம்கார்ட் அவர்களையும், இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். तय्य तय्य नको दिन
दिम्मी दिताम दिताम धोम तई तई गणपति नाम सदा उदनितनाथ दिम्मी दिताम दिताम धोम तई तई गणपति नाम सदा बम्म बम्म तातय्य तय्य नको दिना कुल कृतन भजन करे उदनितनाथ दिताम दिताम धोम तई तई गणपति नाम सदा गणपति नाम सदा उदनितनाथ दिम्मी दिताम दिताम धोम तई तई गणपति नाम सदा बम्म बम्म तातय्य तय्य नको दिना कुल कृतन भजन करे उदनितनाथ दिताम दिताम धोम तई तई गणपति नाम सदा गणराजा अवर वागुवै करं वागिति अगे प्रांशतु गणराजा ताळ मंदिर बहुत्त सत्सुर मंडल की सुरभागा ताळ मंदिर बहुत्त सत्सुर मंडल की सुरभागा दिम्मिकिरग दिक्क ताಳ दिम्मिकिरग तागर्द तागर्द ताळता ओडदा दिम्मिकिरग दिक्क ताಳ दिम्मिकिरग तागर्द तागर्द ताळता ओडदा उदर गणनाथ दिताम दिताम धोम तई तई गणपति नाम सदा उदर गणनाथ दिताम दिताम धोम तई तई गणपति नाम सदा अमृत कुंडल के तारी तन्न तावागजा वेणु वासरे अमृत कुंडल के तारी तन्न तावागजा नारद तुम्बुरु वैनव जागे नारद गान में हुआ सर्जा नारद तुम्बुरु वैनव जागे नारद गान में हुआ सर्जा बम बम तातय्य तय्य नको दिना कुल कृतन भजन करे उदर गणनाथ दिताम दिताम धोम तई तई गणपति नाम सदा अवर वागुवै दान में बागित द्रुम 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 मृदंगा अवर वागुवै दान में बागित द्रुम 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 मृदंगा नवाब सारंगी सितार किनरी अवर वाग ध्वनि मुग सिंगा नवाब सारंगी सितार किनरी अवर वाग ध्वनि मुग सिंगा दिम्मिकिरग दिक्क ताಳ दिम्मिकिरग तागर्द तागर्द ताळता ओडदा दिम्मिकिरग दिक्क ताಳ दिम्मिकिरग दिक्क ताळता ओडदा उदर गणनाथ दिम्मी दिताम दिताम धोम तई तई गणपति नाम सदा उदनितनाथ दिम्मी दिताम दिताम धोम तई तई गणपति नाम सदा उदर गणनाथ दिताम दिताम धोम तई तई गणपति नाम सदा तई तई गणपति नाम सदा तई तई गणपति नाम सदा
கட்டு பூவாடைக்காரி அம்மா அம்மா நீ மருளாடி வந்திடம்மா உடுக்கை பம்பை முரசொலிக்க உருமி மேளம் தான் ஒலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீறி எழுந்திடமா அம்மம்மா மேல்மலையனூரில் கோவில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளை அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடம்மா மேல்மலையனூர் மங்காளியே மாகாளி திரிசூலியே மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் தெய்வம் அம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே சுந்தரியே எங்கள் அங்காள ஈஸ்வரியே அந்தரிய சுந்தரியே எங்கள் அங்காள ஈஸ்வரியே ஆடி வரும் தேரினிலே நீ அழகாக வருபவளே அம்மம்மா மலையனூர் அங்காளியே மாகாளி திருசூலியே மலையனூர் அங்காளியே மாகாளி திருசூலியே குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் தெய்வம் அம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே அபிஷேக பூஜைகள்